ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேப்சிகன் சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்பாத்தி, நான், ஒயிட் ரைஸு, பராட்டா, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த கிரேவியை வச்சு நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ஏனத்தில் ஒரு 5 ஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். பட் தேங்காய் எண்ணெய்ங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போது ஜீரகம் கொஞ்சமாக, அதே மாதிரி சோம்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம 2 பல்லாரி வெங்காயத்தை கட்டங்கட்டமாக நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல், ரொம்ப சின்ன சைஸ் இல்லாமல், மீடியம் சைஸ் அளவுக்கு நான் கட்டங்கட்டமாக கட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் கட்டங்கட்டமாக கட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம கேப்சிகம் வேறு நம்ம ஆட் பண்ண போகிறோம். கேப்சிகமும் நம்ம கட்டங்கட்டமாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வெங்காயத்தையும் அதே சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் முன்னாடியே வெங்காயத்தோட உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான். இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் சிக்கனும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த அரோமா இருக்கே, அது வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஒரு ரிச் ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை ரொம்ப ஹெல்தி, அயன் சக்தி உள்ளது. அதனால தான் நான் நிறையாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், நான் 3 சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கீரி விடாமல் நம்ம ஆட் பண்ணணும் முழுசாகவே. நெக்ஸ்ட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரொம்ப காரம் இருக்காது, அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் தீயாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்காமல் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நான் சில்வர் எண்ணெய் வேறு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். தென் இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அப்புறம் நான் 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா அரைச்சி அது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கிட்டேன். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு இதுக்கப்புறம் நம்ம தண்ணியே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் உரம் ஊற்றின தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் கடையில் உள்ள தயிராக இருந்தால் நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போது இது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கறி மசாலா எடுத்திருக்கேன். இப்போது இதை எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஃபுல் கேப்சிகம் நான் க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிற டைம் 10 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேலே வெந்தால் ரொம்ப ரப்பரியாக ஆகிடும். அதோட சாஃப்ட்டு ஜூஸினஸ் அதெல்லாம் இருக்காது, சும்மா சக்கை மாதிரி போயிடும். ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸே போதும். இப்போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை பாருங்கள், ஏன்னா கோழி தண்ணி விடும். இப்போது மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம கோழி வெந்துட்டான்னு பார்க்கலாம். இப்போயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி கோழி விட்டுருக்குன்னு. இப்போ கோழி நல்லா வெந்துட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். இது எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, கிரேவி வந்து திக்னஸ்க்காக. நம்ம வந்து தேங்காய் கரைக்கலை, சோயா சாஸ்லாம் ஊற்றவே இல்லை. ஸோ அதனால் கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாவு வந்து ஆட் பண்ணுறோம். இப்போது 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி வந்து கிரேவி வந்து திக்னஸாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த திக்னஸ்க்காக தான் அந்த மாவு வந்து நம்ம ஆட் பண்ணோம். இன்னும் ஆற ஆற வந்து கிரேவி வந்து இன்னும் நல்லா திக்னஸாக போயிடும். ஸோ இந்த பதமே கரெக்டான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மல்லி இலை இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பரோட்டா, தோசை, அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். நானுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சோயா சாஸோ இல்லை அஜினோமோட்டோவோ எதுவுமே இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய கிரேவி சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.